இந்த ஆர்டர் டைப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மார்க்கெட்டில் நீங்கள் நிறைய டைம் சேவ் பண்ணலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு மார்க்கெட்டை கண்டினியூஸாக வாட்ச் பண்ண முடியாது. இந்த ஆர்டர் டைப்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்கனால ஆப்ஷன்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸில் பார்க்குறது மார்க்கெட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக் வந்து லாஸ்ட்டாக என்ன ப்ரைஸுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸில் பையிங்கோ செல்லிங்கோ நடக்கும். அதை வந்து மார்க்கெட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். இப்போ வந்து 24,000 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக என்ன ப்ரைஸுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 17.50க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ நீங்கள் இங்கே பையிங்கோ செல்லிங்கோ பண்ணனா என்ன ப்ரைஸுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா 17.50ங்கிற ப்ரைஸில் வந்து பை பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா இருக்கிறதுலையே பெஸ்ட் ப்ரைஸ் எதுனா 17.50 தான். அது கீழே பாருங்க 17.55க்கு தான் செல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பெஸ்ட் ப்ரைஸ் கிடையாது. இப்போ செல்லிங் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னா இருக்கிறதுலையே பெஸ்ட் ப்ரைஸ் எது அப்படின்னா 17.45க்கு நீங்கள் செல் பண்ணுவீங்க. அது கீழே பாருங்க 17 ரூபாய்க்கு தான் ஒருத்தன் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அது கீழே 16 ரூபாய்க்கு தான் ஒருத்தன் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இது மாதிரி மார்க்கெட் ஆர்டர்னா ஒன்றும் இல்லை, இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ரைஸ்க்கு உங்கள் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து மார்க்கெட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னன்னு நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் ஆர்டர் வந்து எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே ஸ்க்ரீனில் போயிட்டீங்கன்னா இங்கே பையிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அங்கே போயிட்டு ரெகுலர்னு இருக்குது. அங்கே போயிட்டு உங்கள் குவான்டிட்டி கொடுத்துட்டு இங்கே மார்க்கெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து பை பண்ணி இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு பையிங்கோ செல்லிங்கோ நடக்கும். செல்லிங்கோ அதே மாதிரி தான். இங்கே செல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் வந்து உங்களோட குவான்டிட்டி வந்து என்ன குவான்டிட்டி போட்டிருக்கீங்களோ அந்த குவான்டிட்டி வந்து பையிங்கோ செல்லிங்கோ நடந்துடும். நெக்ஸ்ட்டு லிமிட் ஆர்டர்னா என்னன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் ஆர்டர்னா இருக்கிறதுலையே பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து பையிங்கோ செல்லிங்கோ நடக்கும். ஆனால் லிமிட் ஆர்டரில் வந்து நீங்கள் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரைஸில் மட்டும்தான் வந்து பையிங்கோ செல்லிங்கோ நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து 17.50. இதுதான் வந்து லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸு. அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் வந்து 17.50க்கு வந்து வாங்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க. நீங்கள் 16 ரூபாய்க்கு வாங்கினா போதும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன கோட் பண்ணலாம் அப்படின்னா லிமிட் ப்ரைஸில் போய் 16ன்னு கோட் பண்ணலாம். இதைத்தான் வந்து லிமிட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு லிமிட் ஆர்டரை எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே போயிட்டிங்கன்னா இங்கே வந்து பையிங் ஆப்ஷன் காட்டுது. அங்கே போயிட்டு ரெகுலரு, அங்கே வந்து இன்ட்ராடே ஓவர் நைட்னு இருக்குது. நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா இன்ட்ராடே சூஸ் பண்ணிங்க, ஓவர் நைட் பண்ணுறீங்கன்னா ஓவர் நைட் சூஸ் பண்ணிங்க. லிமிட் ஆர்டர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் இல்லை, அதனால் இப்போ லிமிட் ஆர்டரில் வந்து பையிங் வந்து லிமிட் ஆர்டரில் வந்து நான் வந்து 15 கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பையின்னு கொடுத்தீங்கன்னா பை ஆயிரும். நெக்ஸ்ட்டு எஸ்எல் ஆர்டர்னா என்னன்னு பார்ப்போம். எஸ்எல் ஆர்டர் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த சார்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் வந்து 365ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 365ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து 371ல் தான் வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏன் 371ல் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போது 365ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது 370க்கு மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து 380 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் லிமிட் ஆர்டர் கொடுக்க முடியாது. 370க்கு வந்து லிமிட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடும் 370க்கு. அப்போ வந்து உங்களுக்கு லாஸ் ஆயிரும். அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 370க்கு வந்து ட்ரிகர் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. 370க்கு வந்து ட்ரிகர் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. அதை வந்து 370.5ன்னு கொடுத்துடலாம். என்ன ப்ரைஸுக்கு பை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ப்ரைஸில் வந்து கொடுத்துடலாம். கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். நான் இந்த இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இங்கே வந்து இன்ட்ராடே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்ன ஆர்டர் டைப் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எஸ்எல் ஆர்டர் கொடுத்துருக்கேன். இப்போ லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து இங்கே ட்ரிகர் ப்ரைஸில் வந்து 19ன்னு கொடுக்குறேன். ப்ரைஸில் வந்து 20ன்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே பை கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே என்ன நடக்கும்னு சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி இருக்க மெக்கானிசம் என்னன்னு சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 17.65ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கொடுத்த ப்ரைஸ் வந்து 19, ட்ரிகர் ப்ரைஸ் வந்து 19, அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து 20.
இது வந்து பை பண்ணுற ப்ரைஸு, பையிங் பண்ணுற ப்ரைஸு. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து எப்போ 17லேருந்து 19க்கு மூவ் ஆகுதோ அப்போ வந்து என்னோட ஆர்டர் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். அப்போ தான் வந்து என்னோட ஆர்டர் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். அது வரைக்கும் இந்த 20ங்கிற ஆர்டர் வந்து புரோக்கர் கிட்டயே தான் இருக்கும். எப்போ மார்க்கெட் வந்து 17லேருந்து 19 டச் பண்ணுதோ அப்போ வந்து என்னோட ஆர்டர் அதாவது 20ங்கிறது வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடும். அதுதான் வந்து ட்ரிகர் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நிறைய யூடியூப் வீடியோவில் வந்து ட்ரிகர் ப்ரைஸ்னா என்னன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல. என்னன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எஸ்எல் ஆர்டர்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி நடக்கிற மெக்கானிசம். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது வந்து ரொம்பவே முக்கியமான கான்செப்ட். ஏன் அப்படின்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து நீங்கள் இது மாதிரி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதைத்தான் வந்து எஸ்எல் ஆர்டர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்எல்எம் ஆர்டர்னா என்னன்னு பார்ப்போம். எஸ்எல்எம் ஆர்டர்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கே வந்து இங்கே ப்ரைஸ் கொடுக்குறீங்கல்ல, இப்போ இங்கே வந்து ப்ரைஸ் கொடுக்குறீங்க, இங்கே வந்து ப்ரைஸ் கொடுக்க முடியாது. எப்போ உங்களுக்கு மார்க்கெட் வந்து 17.65 இருக்கு, இப்போ மார்க்கெட் வந்து 19 ரீச் ஆகுதோ அப்போ வந்து என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ அப்போ வந்து என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ அப்போ வந்து உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். இதைத்தான் வந்து எஸ்எல்எம் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதாவது எஸ்எல்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டரு, எம்னா மார்க்கெட்டில் பிளேஸ் ஆகிடும். இதை தான் வந்து எஸ்எல்எம் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.